ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் 9 o'clockலேருந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரைடே நைட் என்னன்னா ஒரு ஆர்டர் வந்திருந்துச்சு. ஸோ ப்ரேஸ்லெட்டுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அந்த ஆர்டரெல்லாம் அப்படியே பேக் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பேக் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து நம்ம வந்து கொரியருக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இன்னும் ஆர்டர் இருக்குது, அது எல்லாமே வந்து பொறுமையாக வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆர்டரை மட்டும் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து போகுது. ஸோ இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ அவங்க தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே மார்னிங் வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் சாம்பார், ரைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெண்டைக்காயெலாம் அரைஞ்சி வச்சுட்டேன். நம்ம நிறைய வந்து நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து நியூஸ் எல்லாம் கேட்போம். அதில் எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இதுக்கப்புறம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிலாம் நினப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் தண்ணி. ஸோ மார்னிங் வந்து நாங்கள் வந்து குடிப்போம். ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம படிக்கிற காலத்துலேயே ஆகட்டும், இல்லைன்னா ஆஃபீஸ் போகிற காலத்துலேயே ஆகட்டும், நம்ம வந்து இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட யாருனா திருடிடுவாங்களோ, நம்மளை யாருனா வந்து எதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் எப்போவுமே நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். பட் நம்மளையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து மயிலாப்பூர்லேருந்து கோயம்பேடுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டு அங்கே வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வந்து கோயம்பேடு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. பட் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் ஆட்டோ வந்து ஒரு முட்டுச்சந்து மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டெட் எண்டில் வந்து போய் நின்றுச்சு. அங்கே ஒரு அக்காவை இறக்கி விட்டாங்க. பட் நான் வந்து அதை பெருசாக கண்டுக்கல. நான் பாட்டுன்னு ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ திரும்பி போகுமா போகாதான்ற ஒரு சின்ன டவுட் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்கார அந்த அக்காவை இறக்கி விட்டுட்டு கோயம்பேட்டில் வந்து விட்டுட்டாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் கோயம்பேடு ஒரு டைமும் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். சில டைமில் நம்மக்கிட்ட அவங்க ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அவங்க தான் நம்மக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் திருடிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? என்றைக்காச்சும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி vlogs பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.